you how a huge planetary body is coming towards our solar system. எப்படி அண்ட சராசரங்களிலே அரிதும் புதிதுமான பலவிதமான காரியங்கள் நம்முடைய பூமியின் அண்ட சராசரத்திற்குள் அந்த கோள்களுக்குள் வருகிறது என்பதை குறித்து நாம் கடந்த வாரம் தியானித்தோம். Now a few scientists who have got to know about this, they are trying to build some structures on this earth to save themselves. இதை குறித்து கேள்விப்பட்டு அறிந்ததான சில அறிவியல் விஞ்ஞானிகள் இப்படிப்பட்டதான பெரிதான ஒரு அழிவிலிருந்து எப்படியாகிலும் காத்துக்கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். Now if you look at this many in the offices and in the workplaces and in colleges, when you share this, reactions are different. Some people will get scared, some people will see science has advanced so much, we can do something to counter it. இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்களுடைய கல்லூரிகளிலோ அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலோ நீங்கள் இருக்கிறதான இடங்களிலோ இதை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சிலர் உடனடியாக கேள்விப்பட்டு மிகுந்து பயந்து விடுகிறார்கள். ஆனால் சிலரோ சொல்லுகிறார்கள், அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிவிட்டபடினாலே அதன் மூலமாக நம்மை நன்றாகவே தற்காத்துக் கொள்ளக்கூடும் என்று சொல்லி சொல்கிறார்கள். So something can be done. இப்படி ஏதாவது ஒரு காரியம் செய்துவிட முடியும் என்று சொல்கிறார்கள். We've got our earth has enough atom bombs to destroy our planet 14 times. நம்முடைய பூமியை 14 முறை அழிக்கக்கூடியதான அளவிற்கு அணுசக்தியை நம்முடைய பூமியை தயாரித்து வைத்திருக்கிறது. But what kind of bombs are we going to use to try to destroy an object that is 1500 times bigger than the earth? ஆனால் நம்முடைய பூமியை காட்டிலும் ஏறக்குறைய 1500 முறை பெரிதாயிருக்கிறதான அப்படிப்பட்ட கோள்களை அழிக்க நாம் என்ன பொருட்களை வைத்திருக்கிறோம்? But they are doing something to try to rescue themselves so that the big shots might be preserved. இப்படியாகிலும் பெரிய அழிவுகளோ அப்படி சடுதியோ வராதபடிக்கு காத்துக் கொள்ளும்படியாக. Big shots means all VIPs, all the big people in the world, they should be preserved. So they're trying to do something. உலகத்தில் இருக்கிறதான பெரிய ஆட்கள், அந்த பெரியவர்கள் அவர்கள் தங்களை மாத்திரம் காத்துக் கொள்ளும்படிக்கு ஏதாவது ஒன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். Actually not much can be done. அதுவும் கூட அதிகமாய் நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது. Now when even scientists and the big people in this world are only trying to save themselves selfishly, and even that they can't do. ஞானிகளும் அப்படிப்பட்டதான பெரிய ஆட்களும் தங்களை தாங்களே எப்படியாலும் காத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அப்படி அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதை குறித்து அவர்களால் அதிகமாய் ஒன்றும் செய்ய முடியாது. But God has a plan. ஆனால் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. When these terrible things are going to happen on earth, God has started a rescue mission. இப்படிப்பட்டதான ஒரு பயங்கர காரியம் இந்த பூமியில் நடக்க இருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய பாதுகாப்பின் வேலையும் கூட ஏற்கனவே தொடங்கி இருக்கிறார். So God is saying, when these things happen, remember that my coming is at the doors. தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது என்னுடைய வருகை உங்களுக்கு அதிசீக்கிரமாக இருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். Read Isaiah chapter 26 verse 20. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். Isaiah 26:20. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்சம் நேரம் ஒளித்துக்கொள். What's written here? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Hide yourself. ஒளித்துக்கொள். Till all these things are over. இவைகள் எல்லாம் கடந்து போகும் மட்டும். So God is preparing a hiding place for some people. ஆகையினாலே தேவன் ஒளிந்து கொள்ளும்படியாக கொஞ்ச ஜனத்திற்கு தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். Now to show that hiding place, God has to have a team. அந்த மறைவான இடத்தை காட்டும்படியாக தேவனுக்கு ஒரு குழு அவசியமாயிருக்கிறது. So he has to first prepare the team so that they can go and tell everyone who's in trouble, remember, you don't have to die, you don't have to perish. God has a hiding place for you when all these terrible things happen in this world. ஜனங்களே, இப்படிப்பட்டதான பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் அழிந்து விடாதபடிக்கு உங்களை பாதுகாக்கும்படியாக
தேவன் ஒரு ஒளிப்பீடத்தை மறைவிடத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். So God has a rescue plan. ஆகையினாலே தேவனுக்கு தற்காக்கும்படியாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். And he has some rescue operations in his mind. தன்னுடைய மனதிலே எப்படி இவர்களை காக்கும் வேண்டும் என்கிறதான அந்த செயலை குறித்ததான திட்டத்தையும் வைத்திருக்கிறார். And we must realize that you and I are part of that rescue mission team. நீங்களும் நானும் ஜனங்களை காக்கக்கூடியதான அந்த வேலையில் அந்த குழுவிலே அங்கத்தினராய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Now in order to rescue others, God has first chosen us. மற்றவர்களை காக்கும்படியாக தேவன் நம்மை முதலாவது தெரிந்து கொண்டிருக்கிறார். At this point of time we should learn to see as God sees. இந்த இப்படிப்பட்டதான நேரத்தில் தேவன் எப்படி காண்கிறாரோ அதே வண்ணமாக நாமும் காண அறிந்திருக்க வேண்டும். Now if you look at your life and my life, உங்களுடைய ஜீவித்தையும் என்னுடைய ஜீவித்தையும் நாம் நோக்கி பார்ப்போமே என்றால், we are spiritually such weak people. ஆவிக்குரிய பிரகாரமாக மிகவும் பலவீனராயிருக்கிறோம். Our life is full of struggles and failures. நம்முடைய வாழ்க்கையானது தோல்விகளும் பிரச்சனைகளும் நிறைந்ததாயிருக்கிறது. And we count ourselves unworthy to be part of a rescue mission ordained by God himself. தேவனாலேயே நியமிக்கப்பட்டதான அந்த காக்கக்கூடிய குழுவிலே வேலை செய்ய நீங்களும் நானும் தகுதி இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறோம். So God is leading us through many kinds of paths. ஆகையினாலே தேவன் பலவிதமான குறிப்பிட்ட வழிகளினூடாய் நம்மை கொண்டு போகிறார். Not to show us how dirty we are and throw us out. எவ்வளவு அழுக்கா நிறைந்தவராய் நாம் இருக்கிறோம் என்பதை பார்த்து நம்மை தள்ளிவிடும்படியாக அல்ல, but to try us so that we might humble ourselves and use his salvation and become qualified to be the part of that rescue mission. நம்மை நாமே தாழ்த்தி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த காக்கிற குழுவிலே நாமும் அங்கத்தினராய் மாறும்படியாக தேவன் நம்மை சோதித்து கொண்டு போகிறார். In the Old Testament you look at a man called Joseph. பழைய ஏற்பாட்டிலே யோசுவா என்கிற மனிதனை பார்க்கிறோம். யோசேப் என்கிற மனிதனை பார்க்கிறோம். At a young age, when he was a teenager, he was just 17 years old, his own family members threw him out of the house. அவன் மிகவும் சிறு வயது உள்ளவனாய் அல்லது வாலிபனாய் 17 வயது நிறைந்தவனாய் இருந்த பொழுது தன்னுடைய சொந்த குடும்பத்தாரே அவனை குடும்பத்தை விட்டு தூரே தள்ளி போட்டார்கள். They planned to kill him, but then they changed the plan and sold him. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் தன்னுடைய திட்டத்தை மாற்றி அவனை விற்று போட்டார்கள். For 13 years he did not see his parents. 13 ஆண்டு காலமாய் அவன் தன்னுடைய பெற்றோரை பார்க்கவே இல்லை. He did not come back to his home. அவனுடைய வீட்டிற்கு அவன் திரும்பி வரவே இல்லை. All he saw around him was strange people speaking a strange language. அவன் பார்த்ததெல்லாம் அந்நிய ஜனம் அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், புரியாத பாஷையிலே. அதைதான் அவன் பார்த்து கொண்டிருந்தான். They threw him into a pit. He fell down, he looked up and pleaded with them, the Bible says. வேதம் சொல்கிறது அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை படுகுழியிலே போட்டார்கள். அவன் குழியிலிருந்து தாழே இருந்த சகோதரரை நோக்கி தன்னை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களை வேண்டிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். If you read from Genesis chapter 42 verse 21. அதை நீங்கள் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவர் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. This is something that happened 13 years ago, but they remember it. 13 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக நடந்தது, ஆனாலும் அவருடைய நினைவில் வந்திருக்கிறது பாருங்கள். See, they are able to recollect. You remember how much he pleaded us. We saw the anguish of his soul as he begged us from the pit, but we ignored it. அவனுடைய ஆத்துமா எவ்வளவு வியாகுலப்பட்டு அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக நம்மிடத்தில் எவ்வளவாய் கதறி வேண்டிக் கொண்டான். அதை நாம் செய்யவே இல்லையே. அதை அப்படி என்று அவர்களுடைய மனதிலே அந்த காரியத்தை 13 ஆண்டு காலத்திற்கு பின்பு நன்றாக நினைவில் கொண்டு வருகிறார்கள். Finally they sold him. கடைசியா அவனை விற்று போட்டார்கள். He went to another land. மற்றொரு தேசத்திற்கு அவன் கொண்டு போகப்பட்டான். And then again he was falsely accused and sent to prison. மறுபடியுமாக அவன் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். He was in prison for 10 years. 10 ஆண்டு காலம் அவன் சிறையில் இருந்தான். So you just look at such a life. He's like a person forsaken by God.
பாருங்கள், வந்து அவனுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். தேவனாலே கைவிடப்பட்டதான ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். Supposing you were sent to a strange country without seeing your parents for 10-15 years. உதாரணமாக நீங்களும் உங்களுடைய பெற்றோரை பார்க்க முடியாதபடிக்கு 10 அல்லது 15 ஆண்டு காலம் வேறு ஒரு அந்நிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டால், suppose you are taken to Bangladesh, உதாரணமாக நீங்கள் பங்களாதேஷிற்கு கொண்டு போகப்பட்டால், and you don't see your parents for 10 years, 10 ஆண்டு காலம் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் பார்க்கிறதில்லை, and you have been thrown out of your house, உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் துரத்தப்பட்டீர்கள், how will you feel? எப்படி நீங்கள் உணர்வீர்கள்? Imagine how Joseph would have felt. யோசேப்பு எப்படி தன்னை பார்த்திருப்பான் என்று நினைவு கூறுங்கள். But you know what the Bible says? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? God looks at all this in a different way. ஆனால் தேவன் இவை எல்லாவற்றையும் வித்தியாசமாய் பார்த்தார். Read Psalm 105, சங்கீதம் 105 அதிகாரத்திலே verse 17. 17 வசனம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். So what is written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? God sent Joseph before them. அவர்களுக்கு முன்னாலே தேவன் யோசேப்பை அனுப்பினார். What's the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? God is able to foresee that there's a famine coming. பெரிய ஒரு வறட்சி வருகிறது என்பதை தேவனால் முன்னமே அறிந்திருந்தார். God knows that a famine is coming, nobody else knows. தேவனுக்கு மாத்திரமே தெரியும் ஒரு பெரிய வறட்சி வரப்போகிறது, வேற யாருக்கும் அந்த வறட்சி குறித்து தெரியாது. In that famine God's people should be preserved. ஆனால் அந்த வறட்சியிலே தேவனுடைய ஜனம் பாதுகாக்கப்பட வேண்டும். If God's people should be preserved, then somewhere grain, food should be available. தேவனுடைய ஜனம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தானியம், உணவானது தேவனுடைய ஜனத்திற்காக ஒரு இடத்திலே சேர்த்து வைக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Then someone from amongst his people should be sent to that place to preserve food. ஆகையினாலே தன்னுடைய ஜனத்திலிருந்து ஒரு கூட்டம் அங்கே அனுப்பப்பட்டு அந்த உணவை, தானியத்தை சேர்த்து சேமித்து வைக்க அவசியமாயிருந்தது. But how to send? எப்படி அனுப்புவது? The ruling government is Egypt. The Pharaoh is a ruler of a big empire. ஆளுகிறதான அரசாங்கமோ பார்வோனின் அரசாங்கமாய் இருக்கிறது, அது எகிப்தியராய் இருக்கிறார்கள். So he has to send someone. ஆகையினாலே யாரோ ஒருவரை அவர் அனுப்ப வேண்டியதாக இருந்தது. So Bible says God sent Joseph before his family could come there. ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது தேவன் யோசேப்பை அவருடைய குடும்பம் வருவதற்கு முன்பாக அவனை அனுப்பினார். So look at the divine plan of God. தெய்வீக தேவனுடைய திட்டத்தை பாருங்கள். How he sends people. எப்படி தன்னுடைய ஜனத்தை அவர் அனுப்புகிறார். Joseph at that time could not understand, why is this happening to me? ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்றது யோசேப்பு அந்த நாளில் அவனுக்கு அறியாமல் இருந்தான். Dear brother, dear sister, you also may be thinking about your life, why is this happening to me? அருமையான சகோதரனே, சகோதரி, நீயும் கூட ஒருவேளை இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கலாம், இப்படிப்பட்ட காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. Something unjust may be taking place in your life. அநீதியான காரியங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நடந்து கொண்டிருக்கலாம். Something may be happening in your life where you can rightly say you are a God forsaken person. Even others may be saying that about you. நீ ஒருவேளை நியாயமாகவே சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் அல்லது மற்றவர்களுமே உன்னை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், அநீதியா தேவனாலே இவன் கைவிடப்பட்டவன் அல்லது நான் தேவனாலே கைவிடப்பட்டவன் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த நியாயமாய் சொல்லக்கூடிய அந்த அளவில் நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். But God sent Joseph. ஆனால் தேவன் யோசேப்பை அனுப்பினார். Read Genesis 45:7. இப்பொழுது ஆதியாகமம் 45 அதிகாரம் 7 வசனத்தை வாசியுங்கள். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். See, now Joseph understands. இப்பொழுது யோசேப்பு புரிந்து கொள்கிறான். In the beginning he didn't understand. He was begging, why am I being thrown to the pit? Why am I being sent off like this? What has this Potiphar's wife done to me? Why am I in prison? 1 year, 2 years, 10 years. What's happening to me? ஏன் எனக்கு இப்படிப்பட்டதான காரியம் நடந்தது என்பதை அவன் துவக்கத்தில் அறியாமல் இருந்தபடினாலே, ஏன் என்னை சகோதரர்கள் குழியில் போட்டார்கள் ஆண்டவரே, ஏன் என்னை வேறு ஒரு தேசத்தில் விற்று போட்டார்கள், ஏன் போத்திபாரின் மனைவி என் மேல் குற்றம் சுமத்தினாள், ஏன் நான் சிறையிலே 1 ஆண்டல்ல 2 ஆண்டல்ல 10 ஆண்டுகள் செலவிட வேண்டியதாக இருந்தது என்கிறதான கேள்வி அவனுக்கு துவக்கத்தில் உண்டாயிருந்தது. Suddenly one day the deliverance came. ஆனால் திடீரென்று ஒரு நாளிலே விடுதலை அவனுக்கு உண்டாயிற்று. Read that in Psalm 105. அதை நீங்கள் 105 அதிகார சங்கீதத்திலே வாசிக்கிறோம், வாசியுங்கள். I think it's 19 or 20. The king sent and loosed him.
இங்கே வாசிக்கிறோம் 20ஆம் வசனம், ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான் என்று வாசிக்கிறோம். One day it all happened suddenly. ஒரே நாளில் திடீரென்று நடந்து விட்டது. He may have lost all hope. அவனுக்கு ஒருவேளை தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் போயிருக்கலாம். He had one hope. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டாயிருந்தது. What was that hope? அந்த நம்பிக்கை என்ன? One man was going to see the king. ஒரு மனிதன் ராஜாவை பார்க்க போகிறான். From the prison he is going to see the king. சிறையிலிருந்து அவன் ராஜாவை பார்க்க போகிறான். So he told that man, அந்த மனிதனிடத்தில் அவன் சொன்னான், see, you are being released from prison today. நீ இன்றைக்கு சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு போகிறாய். Please go and tell the king that I am here for an unjust cause. நீ தயவு செய்து போய் ராஜாவிடத்தில் சொல், நான் ஒரு அநீதியான ஒரு காரணத்திற்காக இந்த இடத்திலே சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வாயாக என்று அவன் சொல்லி அனுப்பினான். That man in the joy of being released forgot everything. ஆனால் அந்த மனிதனோ, விடுதலை பெற்ற மனிதன், விடுதலையின் சந்தோஷத்தினாலே எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டான். Another 3 years he had to spend in jail. பாருங்கள், இப்பொழுது அவன் 3 வருட காலம் இன்னும் சிறையிலே செலவிட வேண்டியதாயிருந்தது. Why God, why is this happening? ஆண்டவரே, ஏன் எனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும்? Joseph, it's not yet time. யோசேப்பே, இன்னும் உன்னுடைய காலம் வரவில்லை. When a time comes, ஒரு நேரம் வரும், the deliverance will come suddenly. விடுதலையானது திடீரென்று உண்டாகும். When it comes, it will come from the king. அந்த விடுதலை வரும் பொழுது அது ராஜாவிடத்திலிருந்து வரும். From prison to kingship. சிறையிலிருந்து ராஜ அரண்மனைக்கு வரும். He became second in line to the king. ஆனால் அவன் கடைசி நடந்தது என்ன? அவன் ராஜாவின் இடத்திலே, ராஜாவுக்கு அடுத்தபடியான அந்த ஸ்தானத்தில் அவன் ஏற்படுத்தப்பட்டான். So there are so many things that we can learn from the path that Joseph went. ஆகையினால் யோசேப்பு நடந்து போனதான வாழ்க்கையிலிருந்து பலவிதமான காரியங்களை நாம் படித்துக் கொள்ளலாம். Even so many things may be happening to you where you can rightly ask, why is this happening? அதே வண்ணமாக அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். நியாயமாகவே உனக்கு துக்கமாக நடந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்று நீ அப்படி ஒரு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். You know what is happening? ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? God is sending you before. Preserve life of people who are coming after. தேவன் உன்னை முன்னமே அனுப்புகிறார். ஏன் என்று கேட்டால், தன்னுடைய ஜனம் உனக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். And you have to go ahead and prepare for them so that when they come in, they are ready to live. அவர்கள் அங்கே வந்து அவர்கள் வாழ ஆயத்தமாய் இருக்கும்படியாக தேவன் உன்னை முன்னமே அனுப்பி உன் மூலமாக ஆயத்தம் செய்கிறார். So your responsibility is great. உன்னுடைய பொறுப்பானது மிகவும் பெரிதா இருக்கிறது. Joseph tells his brothers, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் சொல்லுகிறான், if I did not come, you would have died. நான் ஒரு வராமல் இருந்திருப்பேனே ஆனால் நீங்கள் எல்லாரும் செத்து போயிருப்பீர்கள். Not only would you have died, I would have died in the famine as well. நீங்கள் மாத்திரமல்ல, நானும் கூட இந்த வறட்சியிலே செத்து போயிருப்பேன். Why? ஏன்? Joseph did not come to power. He came to power because he forecast the famine. யோசேப்பு அவன் நேரடியாக அரசாட்சிக்கு வரவில்லை. He didn't just rule just like that. He came to power because he foretold the famine. அவன் அப்படி சாதாரணமாக தன்னுடைய அந்த அரசாட்சிக்கு அவன் வந்து விடவில்லை. அவன் தன்னுடைய ஜனத்தை காக்கும்படியாகவே அந்த இடத்திற்கு வந்தான். No, he foretold, he prophesied about the famine. அவன் தன்னுடைய வறட்சியை குறித்து ஏற்கனவே முன்னமே அவன் சொல்லி இருந்தான், தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்தான். That's why he got the responsibility. ஆகையினாலே தான் அவனுக்கு ஒரு பொறுப்பு உண்டாயிற்று. So young brother, young sister, you may be going through all kinds of hardships and conflicts and paths, but remember, God has brought you here before the revival for a big responsibility to be handed over to you. அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ பிரச்சனைகளுக்குள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய், கஷ்டங்களுக்குள்ளாய், சோதனைக்குள்ளாய் நீ போய்க் கொண்டிருக்கலாம். ஆனாலுமோ தேவன் உன்னை முன்னமே இங்கு கொண்டு வந்திருக்கிறார். எழுப்புதல் வருவதற்கு முன்னமே, அதற்கு முன்பாகவே முன் உரைத்து உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். A big famine is coming on the earth. இந்த பூமியிலே பெரிய ஒரு வறட்சி வரப்போகிறது. In Joseph's days the famine was 7 years. In these days the famine is going to be 7 years. யோசேப்பின் காலத்திலே இந்த வறட்சியானது 7 ஆண்டுகள் நீடித்தது. இப்பொழுது வரப்போகிற வறட்சியும் கூட 7 ஆண்டுகள் நீடிக்க போகிறது. It's called the tribulation period. அதுதான் உபத்திரவ காலம் என்று அழைக்கப்படுகிறது. And it is at that time that this planet will be coming in. அந்த காலத்தில் தானே இப்படிப்பட்டதான ஒரு புது கோளானது நம்முடைய அந்த கோள் கூணங்களுக்குள் வரப்போகிறது. To save many people from destruction, God has brought us before to be his rescue mission. அந்த அழிவில்லா அந்த ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அந்த குழுவிலே உங்களையும் என்னையும் அங்கத்தினராய் வைக்கும்படியாக தேவன் நம்மை முன்னமே கொண்டு வந்திருக்கிறார். I'll be brief. நான் சுருக்கமாய் சொல்கிறேன். To qualify for that position,
அந்த தகுதிய அந்த நிலவரத்திற்கு தகுதியாகும்படியாக God has given us a big responsibility. தேவன் நமக்கு மிகவும் பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். To handle that responsibility carefully, we have to be qualified. அந்த பொறுப்பை நாம் கவனமாக செலுத்தும்படியாக நமக்கு தகுதிகள் அவசியமாயிருக்கிறது. We have to pass 3 tests. நாம் 3 பரீட்சையிலே தேர்வு செய்ய வேண்டியதாயிருக்கிறது. The first test is the pit test. முதலாவது தேர்வு குழி தேர்வு. That's what Joseph went into first. அதுதான் யோசேப்பு முதலாவது குழியிலே போடப்பட்டது. What does the pit test us in? குழி தேர்வு என்பதான தேர்வு நம்ம என்ன தேர்வு செய்கிறது? It tests our humility. நம்முடைய தாழ்மையை அது தேர்வு செய்கிறது. God will also allow us to be thrown into some pits in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பலவிதமான குழிகளில் போடும்படி தேவனே நம்மை அனுமதிக்கிறார். Why was Joseph thrown into the pit? ஏன் யோசேப்பு குழியிலே போடப்பட்டான்? Joseph had something that was his pride. யோசேப்புக்கு இப்படிப்பட்டதான ஒரு பெருமை உண்டாயிருந்தது. He had something that was his pride. He had something. அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் உண்டாயிருந்தது, அதுதான் அவனுக்கு பெருமையாக இருந்தது. And it showed that his father loved him more than the others. அது தகப்பனானவர் மற்ற எல்லாரை காட்டிலும் தன்னை அதிகமாக நேசிக்கிறார் என்பதே. What was that? அது என்ன? He had a coat of many colors. அவன் பல வர்ணம் நிறைந்ததான அங்கி உடையவனாயிருந்தான். His father had 12 sons and 1 daughter. He didn't give any of them the special clothes, but he gave Joseph that coat of many colors. அவனுடைய தகப்பனுக்கு 12 குமாரர்களும் ஒரு குமாரத்தி உண்டாயிருந்தாலும் அவருக்கு அநேக உடைகள் உண்டாயிருந்தாலும் தன்னுடைய இந்த மகனுக்கு மாத்திரமே அந்த பல வர்ண அங்கி அவனுக்கு அளித்தார். Now Joseph saw a dream. இப்பொழுது யோசேப்பு ஒரு தரிசனத்தை சொப்பனத்தை பார்த்தான். He said, the sun, moon and 12 stars, they bowed to me. I saw a dream. He told his dad. அவனுடைய தகப்பனாரிடத்தில் அவன் சொன்னான், சூரியனும் சந்திரனும் 12 கோள்களும் தன்னை வணங்கினதாக அந்த சொப்பனத்தில் பார்த்ததாக அவனுடைய தகப்பனிடத்தில் அவன் சொன்னான். Joseph didn't tell the meaning. அந்த அர்த்தத்தை யோசேப்பு சொல்லவில்லை. But the father and the brothers understood the meaning and said, oh, so you are going to rule over us, is it? And we are going to bow to you, is it? உடனடியாக தகப்பனும் மற்ற சகோதரர்கள் எல்லாரும் அதை கேள்விப்பட்டு உடனடியாக புரிந்து கொண்ட சகோதரர்கள் சொன்னது, ஓ அப்படியா, நாங்கள் உன்னை வணங்க போகிறோமா, நீ என்னை இங்க ஆளுகை செய்ய போகிறாய் என்று கேட்டார்கள். So Joseph saw that his brothers got angry when he said the dream. இந்த சொப்பனத்தை அவன் சொன்ன மாத்திரத்திலே யோசேப்பின் சகோதரர்கள் கோபம் கொண்டார்கள். அந்த கோபத்தை யோசேப்பு புரிந்து கொண்டான். Then he saw another dream. மற்ற ஒரு சொப்பனத்தையும் அவன் பார்த்தான். What should he do now? இப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? Same dream is repeating. அதே சொப்பனம் வருகிறது. Sheaves of corn are bound before my sheaf. கதிர்கட்டுகளானது என்னுடைய கதிர்கட்டுக்கு முன்பாக விழுந்து வணங்குகிறது. Same thing is happening. அதே காரியம் நடக்கிறது. If I tell this dream now, brothers will get even more angry. இதை நான் இப்பொழுது சொல்வேனானால் என்னுடைய சகோதரர்களுக்கு இன்னும் கோபம் வரும். So what should he do? ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? He should shut his mouth. அவனுடைய வாயை மூடிக்கொள்ள வேண்டும். But he went and told the second dream also. ஆனா என்ன செய்தான்? அவன் இரண்டாவது சொப்பனத்தையும் போய் சொல்லிவிட்டான். Brothers got even more angry. இப்பொழுது சகோதரருக்கு இன்னும் கோபம் வந்தது. And the Bible says after that they did not speak to him normally. வேதம் சொல்கிறது, அதற்கு பின்பாக அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்தில் சாதாரணமாக பேசவில்லை. One day all his brothers are in the field working. ஒரு நாள் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வயலிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். Father says, go and give this food to them. இப்பொழுது தகப்பனார் அவனை கூப்பிட்டு இந்த ஆகாரத்தை நீ அவரிடத்தில் கொடுத்து விட்டு வா என்று அனுப்பினார். You know what dress he wore that day? அந்த நாளில் அவன் என்ன வஸ்திரத்தை அணிந்து கொண்டு போனான் தெரியுமா? Very multicolored coat which they don't like, that he is wearing and showing. அவர்களுக்கு பிடிக்காத அந்த பலவர்ண அங்கியை அணிந்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக தன்னை காட்டும்படி போய் கொண்டிருந்தான். So there was a pride in him. அந்த இடத்திலே அவனுக்கு பெருமை உண்டாயிற்று. That's the reason why he got thrown into the pit. ஆகையினால் தான் அவன் குழியிலே தள்ளப்பட்டான். So even so we have a little showing off in our life. அதே வண்ணமாக நம்முடைய ஜீவிதத்திலும் கூட நாம் சில நேரங்களில் நம்மை நாம் காட்டிக் கொள்கிறோம். You see how talented I am. எவ்வளவு ஞானமுள்ளவன் பார். Talented. எவ்வளவு தாளந்து நிறைந்தவன் நான் பார். See, you know how I can speak. எப்படி எனக்கு பேச தெரியும் பார். See how gifted I am. எவ்வளவு தாளந்து நிறைந்தவனாய் இருக்கிறேன் பார். See how rich I am. எவ்வளவு ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன் பார். By the grace of God I came first in my class. See how clever I am. தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய வகுப்பிலே நான் முதல் வந்து விட்டேன். என்றாலும் எவ்வளவு ஞானமுள்ளவன் நான் தெரியுமா பார். By the grace of God I've got a job that is 45,000 rupees a month. See how what a good income I have.
தேவனுடைய கிருபையினாலே 45,000 ரூபாய் வருமானம் கிடைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வேலை கிடைத்தது என்றாலும் பார், நான் எவ்வளவு நல்ல பணம் கிடைத்தவன், பணம் உண்டாயிருக்கிறவன் பார். By the grace of God, I've got a visa, I'm going abroad, see how lucky I am. தேவனுடைய கிருபையினாலே வெளிநாடு செல்வதற்கு எனக்கு அனுமதி கிடைத்து விட்டது என்றாலும் எவ்வளவு அதிர்ஷ்டம் நிறைந்தவன் நான் பார். So we all have a multicolored coats to show off. நம்மை காட்டுவதற்கு நமக்கு எல்லாருக்குமே பலவர்ண அங்கி உண்டாயிருக்கிறது. What happened to Joseph? ஆனால் யோசேப்புக்கு என்ன நடந்தது? There at the pit his coat got torn. அந்த குழியிலே அவனுடைய பலவர்ண அங்கியானது கிழிக்கப்பட்டது. There that show off started crying. அவனுடைய